இல்லைன்னா ஒரு ஆண்மகனுக்கு 24 26 வயசு உள்ளவனுக்கு குடும்பத்துக்கே உகதாத உணவை உருவாக்குனேன் 48 நாளையில. ஒரே பையன் வீட்டுல, தாய்மாம வீட்டுல பொண்ணு, உறவு ரீதியில பொண்ணை பேசி முடிச்சுட்டாங்க. இவன் இப்படி இருக்கிறான்னு வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. ஆளை பார்த்தா யாருமே சொல்ல முடியாது. எப்படி யாருமே இவன் இப்படிதான் இருக்கான்னு சொல்ல முடியாது. சாஞ்சுக்கிட்டு வரங்கன்னா தெரியாதாக்கும். கம்பம் நின்னுக்குறோம், வா இந்த பக்கம் தள்ளி வா, நான் எதிர்த்து வந்து சப்பு சப்புன்னு அடிச்சு போடுவேன். பிறகு புரியுதுங்களா? இப்படி பண்ணிட்டாங்களே, நான் என்னை சொன்னா வீட்டுல அப்பா அம்மா மருந்தை குடிச்சு சேர்த்து போயிடுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒரு பையன் தானே, ஒரு பையனை இப்படி உப்புக்கல்லுக்காகாம போயிட்டானு சொல்லி பயந்துட்டு இன்னொரு பக்தர் எங்களுக்கு ஆதிகேசவன் சொல்லி, அவரெல்லாம் வேலூர்ல பெரிய ரவடி. தெருவில் வந்தா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த பாலா போன வேறான போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அவ்வளவு மோசமான ஆளு. அவரு கதை பெரிய கதை, அவரை திருத்தினதெல்லாம். அவர் கூட்டிட்டு வந்தார், வா எங்க சாமிகிட்ட வா பாத்துக்கலான்னு சொல்லி கூட்டிட்டு நைட்ல வந்து உட்காந்தாரு. உட்காந்து, சாமி இப்படி இருக்கிறான், எனக்கும் சொந்தக்காரன் தான், என்ன செய்ய சாமி, அழுகுறான், இல்லைன்னா யாருக்கும் தெரியாம நான் மருந்து குடிச்சு செத்துறணும்னு சொல்றான் அப்படின்னாங்க. அப்போ ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டு கேட்டேன், அப்பா தம்பி, உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு பொருள் வாங்குறதுக்கு இவ்வளவு காசு வரும், இல்லை நான் சீட்டு எழுதி கொடுத்துட்றேன், நீயே தேடி வாங்கிட்டு வா அப்படின்னு. இல்லை சாமி, நாங்க கண்டுபிடிச்செல்லாம் வாங்க முடியாது அப்படின்னாங்க. உண்மையிலேயே இது கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆச்சு. நான் வேலூருக்கு போன புதுசுல நடந்துச்சு. 1,40,000 ரூபாய்க்கு லிஸ்ட் போட்டோம் மருந்து வாங்குறதுக்கு. அந்த மருந்துல எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறேன்? இந்த இவ்வளவு தான் கிடைக்கும், அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க மருந்து கடையிலேயே. போட்டு பாதி கால்வாசி சென்னையில கிடைச்சிச்சு, கால்வாசி பெங்களூர்ல கிடைச்சிச்சு, கால்வாசி தென்காஞ்சியில கிடைச்சிச்சு. இப்படி இத்தனை ஊர் தேடி அந்த மருந்தை உருவாக்கி அதை பதம் பண்ணி 8 நாள் பதம் பண்ணி நைட்ல பதம் பண்ணி ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அவனுக்கு நான் என் கையினாலேயே ஆயில் மசாஜ் பண்ணி 48 நாட்டில் நல்ல ஒரு மாற்றி அவனை போய் போடா கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லி அனுப்பிச்சேன். இன்னைக்கு அவன் 2 புள்ள பெற்றிருக்கான். சைக்கிள் கடை வச்சு சைக்கிள் ரிப்பேர் பார்க்க செய்ய அந்த வேலையை பார்த்துட்டு பிழைச்சிட்டு இருக்கான். அப்படி எல்லாமே செய்ய முடியும். புரிஞ்சதுங்களா? அது அப்படி எல்லாரும் அதே செஞ்சிட முடியுமானா முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த மருந்துகள்லாம் யாவும் வச்சு செய்யறதே பெரிய விஷயம். இப்ப நான் உங்களுக்கு சித்தாந்த ரீதியில கொடுக்குறேன்னா நான் என்ன எழுதி வச்சா கொடுத்துட்டு இருக்கிறேன்? எங்க சாமி நடத்துனதுதான். அதாவது இன்னும் சொல்ல போனா கல்வி முக்கியம். ஆனா கல்வியை விட ஞான கல்வி படிச்சவங்ககிட்ட கல்வி வேலைக்கு ஆகாது. ஞான கல்வி கத்துக்கிட்டவங்கிட்ட கல்வி வேலை செய்யாது. புரியுதா? அதனால உயர்ந்தது ஞானம்ங்கிறதுனால அது வேலை செய்யாது. ஆனா கத்துக்கிட்டா அதை விட ஒரு பெரிய மகத்துவம் இந்த பூமியில வேற எதுவுமே இல்லை. எதுக்கும் மயங்காதவங்க. இப்ப ஞான கல்வியை கத்துக்கிட்டோம்னு சொன்னா எதுக்குமே மயங்க மாட்டோம். ஆமா, இன்னைக்கு நீங்க பல இதுல நீங்க அறுசுவை உணவு செஞ்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நமக்கு இப்ப 60 சுவை. டேய் குட்டி, தூங்காதரா, தூங்குறதா இருக்குன்னா நான் அப்படியே உன்னை தூங்க போங்கடா நினைச்சிருப்பேன்ல. புரியுதுங்களா? கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படவும் மாட்டோம். இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல பட்னியா இருக்கும்னு சொன்னாலும் வருத்தப்படவும் மாட்டோம். அதுதான் முழு சித்தாந்தவாதிகளுக்கு இருக்கிறது. முழு நிலை அடைஞ்சவங்களுக்கு அந்த குணப்பாவம் தான் இருக்கும்.
தான் சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ வந்த பிறர் வந்து வயிறு நிறையணும், அவங்க மனசு வந்து நிறைவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து பயணம் பண்ணும்போது நாம நடைமுறையும் வந்து எப்படி சொல்றது, சொல்றதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் சிறிய அளவுல கூட பொய்யின் மாற்றத்துக்கு வந்துடவே கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் உண்மையை தான் பேசணும். அதுக்கு வந்து இது உண்டு, மறைச்சு பேசினா மாட்டிக்கிடுவோம். இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நீ என்ன சொல்ல போற, என்னத்துக்காக சொல்ல போறன்னு இந்த பரதேசிக்கு தெரியும். ஓ, நீ இந்த விஷயத்துக்காக இப்படி உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சு பேசுறியா, ரைட், பேசுப்பா. அந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த மாதிரி வந்து சித்தாந்தம் இப்ப நான் சொன்ன அடிப்படையில நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நடைமுறையில் இருக்கிறத சொல்ல, இப்ப எங்க சோபா இருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு 10 காசு வருமானம் கிடையாது. வருமானம்னு அவங்க கையில எதுவுமே இருக்காது. ஆனா சவள சௌரியத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படித்தான் சாப்பிடணும், இந்த இது சாப்பிடணும், இது இன்னைக்கு இல்ல, எப்படி சாப்பிட, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. எப்படி இன்னைக்கு ஒரு வருமானம் இல்லை. இப்போ காலையில போன் பண்ணி எனக்கு நாளைக்குள்ள நீ எனக்கு 20,000 25,000 அனுப்பு அப்படின்னா அனுப்புவாங்க. அது எப்படி வரும் அவங்களுக்கு? சரிங்க சாமி சொல்லும், வருன்னு சொல்லுங்கம்மா, வருமா அனுப்புமான, ரைட்டு வரும்னு சொல்லிட்டீங்களா, வந்துடும் அப்படின்பா. இது அவங்களுக்கு இருக்கிற அந்த நடைமுறை அனுபவம். அதான் இப்ப சொன்னேன் இல்லையா, முதல்ல இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. இந்த சித்தாந்தவாதிகளை வர்றதுங்களுக்கு முழு நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னேன். ஒருத்தராலே அதை நினைச்சு கொண்டு வர முடியல இல்லையா? இன்னைக்கு நீ எதெல்லாம் வேணும்னு தேடி ஓடுறியோ அதெல்லாம் உன்னை தேடி வரும்னு சொன்ன இல்லையா, அந்த இடத்துலதான் இன்னைக்கு எங்க சோபா இருக்கிறாங்க. ஆமா, புரியுதுங்களா? அது எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது, ஆனா வரும். இப்ப அவங்க வருவாங்க, ஆடி அமாவாசைக்கு வருவாங்க. இப்ப நான் சொன்ன அவங்க வருவாங்க, பன்னீர் வருவான், இன்னும் 2-3 பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் 70% இருந்தா கூட முழு நிலையிலேயே இருக்கிறாங்க. அந்த 70% அவங்க முழு நிலையில இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க பசங்க பிள்ளைங்க வரதை பார்க்காம இருக்காங்களா, பாதுகாக்காம இருக்காங்களா? மருமகளை மாமியால தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறாளுங்க 2 பேரும். அந்த குணப்பக்குவங்களும் அந்த இதுகளும் தானா உருவாயிரும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு. நமக்கு அந்த இடத்துல வந்து இன்னும் சொல்ல போனா நெருங்கின உறவாகவும் நம்ம பார்க்க மாட்டோம், அவங்கள விரோதியாகவும் பார்க்க மாட்டோம் நம்ம. ஆனா அவங்க எல்லாரும் நம்ம கிட்ட ரொம்ப நெருங்கி இருப்பாங்க. எல்லாரும் நமக்கு பகையாளியோட நெருங்கிடுவாங்க. இவெல்லாம் ஒரு பொம்பளையா இந்த ஊர்ல இருக்காவாரு, எங்கேயாவது ரயில் ரோட்ல விழுந்து சாக வேண்டியதானே, இவளால ஊரே கேவலப்படுது, தூணு நேரம் மூஞ்சி காரி துப்புன ஊரு. இன்னைக்கு சோபா தாயி, என்ன தாயி ஒரு வாட்டி முகத்தை காமிக்க மாட்டேங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறியன்னு சொல்லுது ஊரு. ஒரு தடவைனாலும் இந்த தெருவில் அங்க இருந்து இந்த கடைசி வரைக்கும் இப்படி வந்துட்டு போயிறேன், நாங்க உன் மூஞ்சியை பாத்துக்கிறோம். இன்னைக்கு அந்த ஊர் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அந்த ஊர் மாத்திரம் இல்ல, சுத்தி ஒரு 13 கிராமமும் அதுதான் சொல்லிட்டு இருக்கு. அந்த கல்யாணம், காது குத்து, கர்மாந்தரம், வீடு கட்டுறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு, எல்லாத்துக்கும் போய் சோபா வீட்டை கேட்டு எழுதி வாங்கிட்டு வந்துரு. சோபா கொடுத்தானா சரியா போயிடும். அதவே நம்ம வச்சுக்கலாம். இன்னைக்கு முழுமையா அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு.